சரித்திர வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட நாட்களிலே பேசப்பட்ட ஒரே மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? அப்படி ஒரு இதெல்லாம் இருக்கு, ஒரு ஆராய்ச்சி இருக்கிறது. அதனால தமிழ் மொழியில் இருக்கிற எல்லா பாடல்கள், குறிப்பா எல்லா பாடல்களும் ரொம்ப அந்த அந்த கவிகள், அந்த வரி எல்லாமே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அதில் மீண்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு அரை மணி நேரம் நம்ம உண்மையாக கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாட போகிறோம். உன்னதரே என் நேசரே உமது பேர் அன்பினால் அசைவுறாதிருப்பேன் என்று சொல்லி ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து நான் ஒரு செய்தி சொல்றேன். சில நேரங்கள்ல என்ன கொஞ்சம் கவனிங்க, நம்ம சிலர் மனிதர்கள் மீது நாம் அன்பு செலுத்துகிறோம். அந்த அன்பு நமக்கு அப்படியே பரிபூர்ணமா திரும்பி வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நீங்க சிலர் மீது உண்மையா அன்பு செலுத்தும் போது அந்த அன்பு அதை அவங்க பயன்படுத்துவாங்க தங்களுடைய சுய லாபத்துக்காக, சுய பிரயோஜனத்துக்காக. இவர்கள் நம்மை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க காட்டுகிற அன்பை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரே ஒருவர் மாத்திரம் நீங்க அவரிடத்துல அன்பு செலுத்திட்டீங்கன்னா போதும், அந்த அன்பை பேர் அன்பா உங்களுக்கு திரும்ப தந்துடுவார். அல்லேலூயா, அந்த பேர் அன்பு. அதனால இந்த பாடலை நம்ம அப்படியே அவருடைய அன்பை உணர்ந்தவராக நாம் பாட போகிறோம். உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பேன். பாடுவோம். உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பேன். இன்னொரு முறை பாடுவோம். உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினா அசைவுறாதிரு. முழு மனதோடு நன்றி சொல்லுவேன், முகமலர்ந்து நன்றி சொல்லுவேன். சொல்லுங்க. முழு மனதோடு நன்றி சொல்லுவேன், முகமலர்ந்து நன்றி சொல்லுவேன். கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமாவால பலன் தந்தீரே. ஆமென். கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமாவால பலன் தந்தீரே. உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். பாடுங்க. உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினால் அசைவுறாதி. உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும், உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும் நலிந்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றீர். சொல்லுங்க. உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும் நலிந்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றீர். துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கிற தேவன். ஆமென். துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றீர். உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினால் அசைவுறா
சொல்லுங்க. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். உந்த நினைவில் அகமகிழ்வேன், உந்த நினைவில் அகமகிழ்வேன். நீ தந்த வெற்றியில் களி கூறுவேன். பாடுவோம். உந்த நினைவில் அகமகிழ்வேன். நீ தந்த வெற்றியில் களி கூறுவேன். மனதின் ஏக்கங்கள் மலரச் செய்தீர், வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. மனதின் ஏக்கங்கள் மலரச் செய்தீர், ஆமென். வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். பாடுங்க. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் ஆமென். அசைவுறாதிருப்பேன். இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், இப்ப நீங்க மட்டும் இந்த வரியை பாட போறீங்க, நாங்க பாட மாட்டோம். உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன்னு சொல்லி நீங்க இந்த வரிகளை உணர்ந்து பாடும் பொழுது, சிலரெல்லாம் நீங்க அன்பு செலுத்தி ஏமாந்தவர்களா இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். எந்தெந்த இடத்துலலாம் அன்பு செலுத்தி நீங்க ஏமாந்தீங்களோ, அந்த அன்பை எல்லாம் என் தேவன் தம்முடைய பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பேரன்பாய் மாற்றி கொடுக்க போகிறார். அதனால இந்த நேரத்தில் நீங்க மாத்திரம் பாடணும். கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் மைல்டு பண்ணிக்க தம்பி. இப்போ அவங்க பாட போறாங்க, நான் உங்களை ஆரம்பிச்சு விடுறேன், நீங்க மாத்திரம் பாடணும். உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். உன்னதரே என் நேசரே, உமது அடுத்தபடியா நீங்க இந்த வரியை மாத்திரம் நீங்க பாட போறீங்க. கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமா வாழ பலன் தந்தீரே என்று சொல்லி இந்த வரிகளை மாத்திரம் இந்த காலை நேரத்தில் நீங்க உணர்ந்து பாடுங்க. நீங்க கூப்பிடுகிற எல்லா விண்ணப்பத்தின் சத்தத்துக்கும் என் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதில் தருவார். இந்த நாளில நீங்கள் கூப்பிடுகிற சத்தம் அது வெறுமையா போகாது. அல்லேலூயா. பாடுவோமா? நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமா வாழ பலன் தந்தீரே. நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமா வாழ பலன் தந்தீரே. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பே. ஆமென். உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். வலது கரத்தால் காப்பாற்றினீர், வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினீர். சொல்லுங்க. வலது கரத்தால் காப்பாற்றினீர், வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினீர். எனக்காயாவையும் செய்து முடித்தீர், என்றும் உள்ளது உமது அன்பு. பாடுவோம். எனக்காயாவையும் செய்து முடித்தீர், என்றும் உள்ளது உமது அன்பு. உன்னதரே என் நேசரே,
அசைவுறாதிருப்பே. ஆமென் ஆமென். உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பே. மனதின் ஏக்கங்கள் மலரச் செய்தீர், வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. சொல்லுவோம். மனதின் ஏக்கங்கள் மலரச் செய்தீர், நான் வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமாவால பலன் தந்தீரே. துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றீர். எனக்காயாவையும் செய்து முடித்தீர். என்றும் உள்ளது உமது அன்பு. மனதின் ஏக்கங்கள் மலரச் செய்தீர், வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பே. ஆமென் ஆமென். உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பே. அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி இன்னைக்கு உங்க அன்பை அந்த மகிமையுள்ள தேவனுக்கு நீங்க பரிபூர்ணமா செலுத்துவேன் என்பதை நீங்க அர்ப்பணிச்சிருங்க. உங்க அன்பு பரிபூர்ணமா தேவனுக்கு மாத்திரம்தான். நல்ல கண்களை மூடி ஆண்டவரை இந்த நேரத்துல உங்களுடைய துதி பலி ஸ்தோத்திர பலினால சொல்லி சொல்லி உயர்த்த ஆரம்பிங்க. உங்களுடைய துதி சத்தங்களை எல்லாம் தேவன் மகிமையாய் கேட்கட்டும். நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு நன்றி நன்றி மக்கு நன்றி. ஆதியும் அந்தமுமானவரே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே போய் துதிக்கிறோம். ஆண்டவரே மக்கு நன்றி. இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு கலக்கம், ஒரு சோர்வு, ஒரு பதற்றத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்கன்னா நீங்க சொல்லுங்க, கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமேன்னு சொல்லி நீங்க முதலாவது இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் உங்க அன்பை கர்த்தருக்கு வச்சிருங்க. உங்க அன்பு எல்லாம் ஐ லவ் யூ ஜீசஸ்னு சொல்லுங்க, ஐ லவ் யூ டேடின்னு சொல்லுங்க. உங்க முழு அன்பும் நீங்க கர்த்தரிடத்துல செலுத்த ஆரம்பிக்க ஜனங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜனங்களுடைய அன்பு எல்லாம் உங்களுக்கு திரும்பி வர ஆரம்பிச்சிரும். அப்ப நீங்க முதல்ல நீங்க காலையில தேவ சமூகத்துல கர்த்தரிடத்துல உங்க அன்பை வைங்க. ரெண்டாவது, இப்ப அடுத்த பாடல்ல நம்ம கர்த்தர் மீது நம்பிக்கையை வைத்து நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லா சூழ்நிலையும் நீங்க கர்த்தரை நம்புங்க. ஒரு புயல் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா, ஒரு கலக்கம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா, உங்க கண்ணீர் மாறாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? இந்த பாடலை பாடி நீங்க ஆராதிக்கும் பொழுதே உங்களுடைய கலக்கம், கண்ணீர், கவலை, துக்கம், வேதனை, சஞ்சலம், வருத்தம் எல்லாம் மாற போகிறது. இன்னைக்கு எல்லா கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. பாடுவோம். சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. பாடுங்க. சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. கலங்கிடுவேனோ கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. சொல்லுவோம். கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில்
என் நம்பிக்கை, அசையா என் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. சொல்லுவோம். அசையா என் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. சியோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழுப்பினாலும். சொல்லுவோம். புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சொல்லுங்க. எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. வியாதினாலே காயம் வருந்தி வாடியே மரண நிழல் சுழினோம். சொல்லுவோம். வியாதினாலே காயம் வருந்தி வாடியே மரண நிழல் சுழினோம். விசுவாசத்தின் கரத்தளவர் வாக்கை நான் பற்றிடுவேன். ஆமென், ஆமென். விசுவாசத்தின் கரத்தளவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. ஆமென். நான் விசுவாசிப்போரின் நாடென்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். ஆமென். நான் விசுவாசிப்போரின் நாடென்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், போற்றுமாய் ரட்சிப்பாரே. சொல்லுங்க. முடிவு வரை என்னை நடத்திடுவார், போற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. இப்ப நீங்க மாத்திரம் விசுவாசமா நீங்க பாட போறீங்க. கலங்கிடுவேனோ, பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையில் அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமேன்னு சொல்லி உங்க நம்பிக்கையை எல்லாம் நீங்க கர்த்தர் மேல வச்சிருங்க. ஏதோ ஒரு உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற காரியம் உங்களுக்கு நடக்கணுமா, 100% அந்த நம்பிக்கையை நீங்க தேவ சமூகத்துல இன்னைக்கு ஆராதிக்கிற நீங்க கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லி அந்த நம்பிக்கையை நீங்க முழுமையா வச்சிருங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்தில் உங்களுக்காக எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவர் யெகோவா ஈரே. உங்க வாழ்க்கையினுடைய தேவைகள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள், உங்க வாழ்க்கையில தோல்வி அடைந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் ஒரு ஜெயமாய் மாறப் போகிறது. உங்களுடைய தோல்விகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஜெயத்துக்குள்ள போக போகிறது. அடுத்தபடியா புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழுப்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்து அவர் நிறுத்திடுவார்னு சொல்லி அந்த கவியை நீங்க மாத்திரம் பாடுவீங்க. அப்படி பாடும் பொழுதே உங்களுக்கு ஒரு எட்டாத உயரத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மீது வைக்க போகிறார். தேவன் உங்களை ஒரு நாளும் சும்மா விட மாட்டார். உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய சஞ்சலம், உங்களுடைய வருத்தம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன். என் வாழ்க்கையில எனக்கு ஒரு முன்னேற்றம் வராதா, என் வாழ்க்கையில எனக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வந்துட மாட்டேனான்னு சொல்லி எவ்வளவோ நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்க. உங்க போராட்டம் எல்லாம் ஒரு முடிவுக்குள்ள சீக்கிரத்துல வரப்போகிறது. நல்ல கரங்களை தட்டுங்க. உங்க போராட்டத்தின் நாட்களே முடிந்து போக போகிறது. உங்க துக்கத்தின் நாட்களே முடிந்து போக போகிறது. உங்க அலைச்சலின் நாட்கள் முடிந்து போக போகிறது.
ஹalleluya. பாடுவோமா? நீங்க மாத்திரம் தான் பாடணும். புயல் அடித்தாலும் பாடுங்க பாப்போம். புயல் அடித்தாலும் எனக்கு எட்டாத இன்னொரு முறை பாடுங்க. எனக்கு எட்டாத ஆமே எடுத்தவர் நிறுத்திடுவார். கலங்கிடுவேனோ கலங்கிடுவேன் சொல்லுங்க. கலங்கிடுவேனோ கதறிடுவேன். அசையாய நம்பிக்கை புறமே இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்குரமே இயேசுவில் மாத்திரமே. நீங்க இப்ப கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்க. இந்த நேரம் உங்க அப்படியே நன்றி பலிகள் தேவ சமூகத்துல நிறைந்து நிற்கக்கூடிய ஒரு நேரமா மாறட்டும். இந்த நேரத்துல நீங்க தேவ சமூகத்துல நன்றியோடு நன்றி பலிகளை சொல்லி சொல்லி துதிக்கக்கூடிய ஒரு நேரத்துல ஒரு 10 நிமிடத்துல நம்ம இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். 20 நிமிடம் நீங்க உண்மையா கர்த்தரை ஆராதித்ததை என் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் கர்த்தர் உங்களை இன்னைக்கு பார்த்து இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய மனவேதனை, மன சஞ்சலம், வருத்தம் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து இருக்கிறார். அதனால எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை துதித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி அப்படியே நீங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. தேவ சமூகத்துல உங்க துதி ஸ்தோத்திர பலிகள் அப்படியே எழும்ப ஆரம்பிக்கிட்ட. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நல்ல தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்ப கொண்டிருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு தேவ கிருபை இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நல்ல கண்களை மூடி ஆராதிக்கிறேன். தேவ ஜனமே, கர்த்தர் உன் மீது ஒரு கரத்தை வைக்கிறார். கர்த்தருடைய கரம் சிலர் மீது வைக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அந்த கர்த்தருடைய தலமுள்ள கரம் உங்கள் மீது வைக்கப்படுகிறது. அந்த கர்த்தருடைய கரம் உங்களை பலப்படுத்த வைக்கப்படுகிறது. அந்த கர்த்தருடைய கரம் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பதற்கு வைக்கப்படுகிறது. அந்த கர்த்தருடைய கரம் உங்களுடைய வேதனை, சஞ்சலம், வருத்தம், கண்ணீர், அவமானம், துக்கம், நிந்தனைகள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக என் தேவ கரம் உங்கள் தலை மீது வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என் தேவ கரம் உங்கள் மீது வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆராதிப்பே 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 எந்தன் வாழ்நாளெல்லாம் பாடுங்க. ஆராதிப்பே 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 எந்தன் வாழ்நாளெல்லாம். உங்களுக்கு ஒரு ஃபைனல் சான்ஸ். இந்த பாடலை பாடி நம்ம ஆராதிச்சு நிறைவு செய்ய போகிறோம். நீங்க உண்மையா ஆராதிக்கும் பொழுது எப்படி கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினதோ உங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடைபெற போகிறது. அநேகருடைய வாழ்க்கையில சில மாற்றத்துக்குள்ள நீங்க வர போறீங்க. நான் இன்னைக்கு பார்க்கிறேன், சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருடம் 12 வருடம் 20 வருடம்னு சொல்லி மாற்றமே இல்லாம நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த பாடல் ஆராதனைக்கு பிறகு, இந்த நாள் ஆராதனைக்கு பிறகு உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வருகிறத நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை காட்டிலும் என் ரட்சகர் பெரியவரே, என் தேவை
தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை காட்டிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம் பாடுவோம். ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே என் வாழ்நாளெல்லாம் என் தேவைகளை தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலைகளை என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. தண்ணீரை ரசமாக மாற்றி மாற்றி என் பெருமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. பாடுங்க. தண்ணீரை ரசமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஓ ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே எந்த வாழ்நாளெல்லாம் சொல்லுவோம். ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே எந்த வாழ்நாளெல்லாம் என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை காட்டிலும் என் இரட்சகர் பெரியவரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. கைகளை உயர்த்தி ஆராதிப்பே எந்த வாழ்நாளெல்லாம் பாடுவோம். ஆராதிப்பே. ஆமென் 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 ஆமென். ஆராதிப்பே ஆராதிப்பே எந்த வாழ்நாளெல்லாம் கோணலை மேடாக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபைய திறந்திட்டதே. கோணலை நேராக மாற்றி மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபைய திறந்திட்டதே. ஓ ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே எந்த வாழ்நாளெல்லாம் ஓ ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதிப்பே எந்த வாழ்நாளெல்லாம். இந்த ஆராதனை நிறைவு செய்ய போறோம். இப்ப நீங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி இந்த வரியை மாத்திரம் நம்ம பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் எந்த வாழ்நாள் எல்லாம்னு சொல்லி நீங்க மாத்திரம் சத்தமா பாடி இந்த ஆராதனை நிறைவு பகுதிக்குள்ள நம்ம போக போகிறோம். பாடுவீங்களா?
சத்தமா. இன்னொரு முறை. ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். முழங்கால் பாடிடுவோம், முழங்கால் பாடிடுவோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு நீங்க வீட்டில் போய் பார்க்கும் பொழுதே ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக என்னுடைய மனைவி ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு செய்வாங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிற ராஜா. என்னை பிரஸ்தாப பண்ணிற எந்த ஸ்தானத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளில் அப்பா இவ்வளவு நேரம் உடைய சமூகத்தில் உண்மை நோக்கி பார்க்க நீர் எங்கள் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதியில பிரியப்படுகிறவர், துதியில அவர் பயப்படத்தக்கிறவர். நம்ம துதிக்கும் பொழுது அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து பக்கத்தில் அருகாமையில் நின்று என் பிள்ளைகள் எப்படி பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள் என்று ரசிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாளில் நம்ம வேதாந்தம் நம்ம பார்க்கிறோம். ரூத்தினுடைய வாழ்க்கையில அவ எல்லாவற்றையும் இழந்து அந்த பெத்லேஹேமுக்கு வந்த பொழுது கர்த்தரை துதித்தார். அவர் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி கர்த்தருடைய ஜனத்தை நேசித்தாள், கர்த்தரை நேசித்தாள். கர்த்தர் அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டார். அதே போல அந்த நாளில் அவர் ஆராய்த்துக்கிறவங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய நன்மையை கர்த்தர் தரப்போகிறார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த நாட்களில் எத்தனையோ பேர் தானியலை போல ஒரு சிங்க கவியில நீங்க இருந்து கொண்டு இருக்கலாம். சாத்ராக் மேசாத் ஆபேத்நேகோவை போல அக்கினி ஜுவாலை போன்ற ஒரு சூழல் நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல கர்த்தர் எங்களை கொண்டு வந்து விட்டார் என்று தாவீது சொன்னது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மாதத்துல ஒரு பெரிய இந்த 2வது வாரத்துல ஒரு ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் தரப்போகிறார். மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய கணவருக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குடும்பங்களுக்கு, உங்களுடைய சந்ததிகளுக்கு, உங்களுடைய கைகளின் பிரயாசங்களுக்கு கர்த்தர் தரப்போகிறார். நன்றி சொல்லுவோமா? இவ்வளவு நாள் எப்படியோ இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஒரு விசேஷித்த அவருடைய கரத்தை கொண்டு, விசேஷித்த அவருடைய கிருபையை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நன்றி, நன்றி, நன்றி ராஜா. சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக தகப்பனை. வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகள் அந்த நாட்களில் வழி தவறி போய்விடாதபடி அப்பா அந்த வாலிப நாட்களை தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டு கடைசி வரைக்கும் அப்பா தகப்பனை வைராக்கியத்தோடு தைரியமாக அப்பா உங்களுடைய நாமத்தை உயர்த்த நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அது மாத்திரமல்ல, முதியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வயோதிக நிமித்தம் இருக்கிற எல்லா பலகீனத்தையும் நீர் மாற்றும்படியாய், ஒவ்வொரு நாளும் ஒரு புது பலனை அவர்களுக்கு நீர் கட்டளிடும்படியாய், முதியோர்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் இருப்பது அது எங்களுக்கு கிரீடம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. பிள்ளைகளுடைய மேன்மைகள் அப்பா பிதாக்களுக்கு அது பெரிய ஒரு மேன்மையாண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. அந்த ஆராதனை முழுவதையும் மிகவும் நீர் மகிமையாக சிறப்பாக நீர் நடத்தி கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லிட்டுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் உடைய பிரசன்னம், உடைய மகிமை, உடைய நன்மை, உடைய ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் கோடி கோடி நன்றி சொல்கிறோம் அப்பா. அந்த நாளிலும் யாபேசு சொன்னது போல தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரும் என்று வேண்டிக் கொண்டதை நீர் அப்படியே செய்தது போல இந்த நாளில் உம்மை ஆராதித்து உம்மை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து அவங்களுடைய எல்லையை நீர் பெரிதாக்கி எந்த தீங்கும் துக்கப்படுத்தாதபடிக்கு எல்லாவற்றுக்கும் நீர் விலக்கி காத்து நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. அவங்களுடைய மனதின் ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இம்மட்டு நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். மீதியான வேலையை நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும், வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இணையற்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. சரி, ஒரு சில கேள்விகள்னு இவ்வளோ நேரம் நீங்கள் பாடினீங்க, இல்லை வசனத்தை இப்போ வாசிச்செல்லாம் கேட்டீங்க. இப்போ தேவ செய்தி கேட்க போகிறீங்க. இன்றைக்கி ஒரு சிறப்பு செய்தி, இந்த வாரம் ஃபுல்லாக சிறப்பு செய்தி தான்.
இந்த வாரம் ஒருத்தர் சிறப்பு செய்தி அந்த ஊழியர் அறிமுகத்தை என் மனைவி பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்களை பார்த்து சில கேள்விகள் நான் கேட்பேன். சில கேள்விகள் பரிசு உண்டு, இன்றைக்கி இல்லை அடுத்த வாரம், சரியா? பரிசுக்குரிய கேள்வி மட்டும், இந்த கேள்வி பரிசுக்குரிய கேள்வி அப்படின்னு சொல்லுவேன். சரி, இன்றைக்கி என்ன நாள்? தமிழ் புத்தாண்டு. ஞாயிற்றுக்கிழமை வந்தது, அது ரொம்ப சந்தோஷம். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பேர் என்ன? சித்திரை 1 சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுக்கும் பேர் உண்டு. இல்லை, மொபைல்லாம் பார்க்கக்கூடாது, கூகுளில் சர்ச் பண்ணக்கூடாது. சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு தடவை சொல்லுங்க. சித்திரக்கனி, வைகாசி காயா. சார், இந்த வருஷத்துக்கு பேர் வந்து குரோதி. சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இதுக்கு அர்த்தம் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் சொல்கிறேன். இந்த வருஷத்தினுடைய ஆண்டினுடைய தமிழ் புத்தாண்டு பெயர் குரோதி. என்னது? ஆமாம், அதுக்கு வேதத்திலிருந்தே உங்களுக்கு விளக்கம் சொல்லப்படும் அடுத்த வாரம். சரி, விட்டுருவோம், ஏன்னா செய்திக்கு நம்ம டைம் கொடுக்கணும். சரி, எத்தனாவது வருஷம் தமிழ் புத்தாண்டு? 2024. சரி, ஆங்கில புத்தாண்டு 2024. தமிழ் புத்தாண்டு வருஷம் என்ன? உங்களுக்கு சாவகாசமாக டைம் தர்றேன், வீட்டில் போய் நீங்கள் நல்லா செக் பண்ணி அடுத்த வாரம் நீங்கள் சரியான பதிலை சொல்லி 200 ரூபா என்கிட்ட பரிசு வாங்கிக்கணும். எவ்வளோ பரிசு? எல்லாரும். அதில் ட்விஸ்ட் வச்சுருக்கேன் நான், அவங்க பார்த்துட்டு வரட்டும், அதில் ட்விஸ்ட் இருக்குது, சரியா? சரி, நல்லா கேட்டுக்கிடுங்க. தமிழ் புத்தாண்டுடைய வருடத்தை சரியாக சொல்லணும். அப்புறம் தமிழ் புத்தாண்டு எப்போ ஆரம்பிச்சது? இப்போ இந்த வருஷம் நேற்று 13ஆம் தேதி இரவு 9 மணிக்கே ஆரம்பிச்சிட்டான். சோதிட கலைஞர்களுடைய அந்த அதைப்படி தமிழ் புத்தாண்டு நேற்றே ஆரம்பிச்சாச்சு. நேற்று இரவு 13ஆம் தேதி 9 மணிக்கே தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சாச்சான். அப்படி போட்டிருக்காங்க செய்தியில். சரி, அதனால் வருஷம் கண்டுபிடிச்சி கொண்டு வரணும். அடுத்தபடியாக திருவள்ளுவர் வருடம்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் எத்தனை வருஷம்னு கண்டி கொண்டு வரணும். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு பிறகு தான் இந்த 2024. எனக்கு ரொம்ப நண்பர், இந்து நண்பர் உண்டு, பேர் மோகன்ராஜ். ஏதாவது வந்து என்னட்டு சொல்லிக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு என்னை தர்க்கம் பண்ணதுக்கே வருவார். சார், ஒரு நாள் இப்படி தான் ஏப்ரல் 14ஆம் தேதி போன உடனே தமிழ் புத்தாண்டு வாழ்த்து அப்படின்னாரு. ஆமாம், தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாழ்த்து சொன்னேன். அப்போது நீங்கள் கிறிஸ்டின்லா, நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு நினச்சேன்னாரு. இது தமிழ்யா, தமிழர்களுக்குரிய நாள், நான் தமிழர் அப்படின்னேன். அவர் முகத்தில் ஆடலை. அதில் சொன்னார், அப்போ இங்கிலீஷ் புத்தாண்டு அது இங்கிலீஷ் புத்தாண்டே கிடையாதுயா, இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததற்கு பிறகு 2024 வருடம். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார். ஆமாங்க, அது கரெக்டு தான், அவர் வந்ததுக்கப்புறம் தான் உலகமே ஸ்டாண்டர்ட் ஆகிட்டு அப்படின்னார். என்ன ஆயிட்டு? ஆமாம், அப்போ ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்லக்கூடாது, அவர் வந்ததுக்கப்புறம் 2024 வருஷம் ஆயிருக்கு. அப்போ அவர் வந்தது உண்மை, இருந்தது உண்மை, மரித்தது உண்மை, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது உண்மை அப்படின்னு அவர் சத்தியத்தை சொன்னேன். அவர் வந்தது உண்மையா, அவர் நமக்காக மரித்ததும் உண்மை, உனக்கு கூட ரத்தம் சிந்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு காஸ்பல் எடுத்து சொல்லிட்டேன் அந்த மோகன்ராஜுக்கு. அப்போ அவர் சொன்னார், ஆமாங்க, இயேசு கிறிஸ்து வந்தவொடனே உலகமே ஸ்டாண்டர்ட் ஆயிட்டு அப்படின்னாரு. நான் விடுவேனா? இன்னி நீ நம்பு, அவரை விசுவாசி, நீ ஸ்டாண்டர்டாக மாறிடுவா அப்படின்னேன். அல்லேலூயா. ஓ அப்படியா அப்படின்ட்டு சந்தோஷமாக போனார். அப்போ அதனால் தேவ பிள்ளைகள் எல்லாம் நமக்கு தேவை தான். சீனர்கள் சீன புத்தாண்டை விமர்சையாக கொண்டாடுறாங்க, ஆந்திராவில் தெலுங்கு புத்தாண்டை விமர்சையாக கொண்டாடுறாங்க. அப்போது நம்ம தமிழர்கள் நம்முடைய தமிழுக்குன்னு இருக்கக்கூடிய கலாச்சாரங்களை எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, மறந்து விடக்கூடாது. கிறிஸ்துவ மதமோ எந்த ஒரு கலாச்சாரத்துக்கும் என்ன இல்லை, விரோதி. தமிழர்களுடைய 2-3 பண்பாடை சொல்லுங்களேன். தமிழர்கள் பண்பாடு விருந்தோம்பல். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. விருந்தோம்பல் தமிழர்களுடைய பெரிய பண்பாடு. எத்தனை வீட்டுக்கு விருந்தினர் வந்திருக்கிறாங்க? கை நல்லா தூக்குங்க. சரி, விருந்தினராக எத்தனை பேருக்கு போயிருக்கீங்க? அல்லேலூயா. வேதத்தில் விருந்தோம்பலுக்கு எதிராக ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? இருக்கா இல்லையா? ஒரு மாதிரி பார்க்கிங்களே. வேதத்தில் விருந்தோம்பலுக்கு விரோதமாக வசனம் இருக்கா? இல்லை தானே? நல்லா கேட்டுக்கிடுங்க.
ஆபிரகாம் ஒரு நாள் கூடார வாசல்ல மத்தியான நேரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. 3 புருஷர்கள் வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? ஆமா, நல்ல விருந்து போட்டு சாராளமா உடனே மாவை எடுத்து பிசைஞ்சு கொளுத்த கன்று அடிச்சு விருந்தை கொடுத்ததுனால அந்த அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு? டயர்ட் ஆயிட்டாங்களா? அடுத்த வருஷம் அவங்களுக்கு குழந்தை கிடைச்சிது. இதான் விருந்தோம்பல். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், உறவினரோ சொந்தமோ நண்பமோ யாராக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக அவங்கள ஏற்றுக்கொள்ளணும். வேதம் அதை தான் போதிக்குது. தமிழுடைய மரபும் அதுதான். அடுத்த பண்பு, நீங்கள் எந்த பண்பு சொன்னாலும் நான் வேதத்திலேருந்து சொல்லுவேன். சொல்லுங்களேன். வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, அது உலகத்துக்கே தெரியும். வேதத்தை நம்பினோரை வாழ வைக்கும் வேத புஸ்தகம், வேத வார்த்தை. எப்படி தமிழ்நாடு வந்தோரை வாழ வைக்குதோ அதே மாதிரி வேத புஸ்தகத்தை நம்பினவங்களை வேத புஸ்தகம் வாழ வைக்கும். நான் நேற்று உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்த இடத்துல அப்போ எனக்கு ஒரு 3 வார்த்தையை சொல்லி உன் மக்களை நீ ஆசீர்வதித்து ஜோம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்கு சில வார்த்தைகளை கொடுத்தாரு. அதை மாத்திரம் நான் சொல்லி நான் ஜெபிச்சுட்டு உட்கார போகிறேன். இப்போ நம்ம செய்திகளுடைய அறிமுகம், செய்தியாளர் அறிமுகம் உண்டு. ஒரு 3 வார்த்தையை கர்த்தர் என்னோட கொடுத்தார். அந்த 3 வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிச்சுட்டு நான் வேத வார்த்தையை நானும் கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு ஆவலாக இருக்கிறேன். எடுத்து நீங்கள் வாசிங்க பார்ப்போம். எரேமியாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம், எரேமியா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். விதைக்கப்படாத வனாந்தரமாகிய தேசத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாராம். அப்போ நேற்று இந்த வசனத்தை எடுத்து வாசித்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நிறைய வேத வசனங்களை வச்சு தான் நேற்று நல்லா உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசினார். என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வாழ்க்கைப்பட்ட போது விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் நாட்கள். அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் வனாந்தர வாழ்க்கை உண்டு. என் வாழ்க்கையில் வனாந்தரமே இல்லைன்னு சொல்கிறவங்க மாத்திரம் எல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். நான் வனாந்தரமே இல்லை, எப்போவுமே செழிப்பு தான். கவனிங்க, என்ன சொன்னேன்? நீங்கள் கவனிக்கல, அதான் உங்கள்கிட்ட கேள்வி. வனாந்தரமே என் வாழ்க்கையில் இல்லை, எப்போவுமே செழிப்பு தான். அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது தானே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வனாந்தரத்தில் கூட நீ என்னை பின்பற்றி வந்த அந்த நேசத்தை என்ன பண்ணியிருக்கிறேன்? உன் இள வயதின் பக்தி. என்னது பக்தி? இந்த இடத்துல தான் பக்திங்கிற வார்த்தையை தெளிவாக கர்த்தர் குறிப்பிட்டிருக்கிறார். உன் இள வயதில் பக்தி. நீங்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, ஆண்டவரிடத்தில் நல்ல அன்பு செலுத்தி நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்போது எவ்வளோ பக்தியாக இருந்தீங்க, எவ்வளோ அதிகாரம் வாசிட்டீங்க. இன்றைக்கி வாசிக்கிங்களா? ஏங்க, நான் ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது நான் 10 அதிகாரம் வாசித்தேன், 15 அதிகாரம் வாசித்தேன். இன்றைக்கி 30 அதிகாரம் வாசிக்கன்னு சொல்கிறவன் சத்தமாக ஒரு அல்லிலே சொல்லுங்கள். நானே சொல்ல முடியாது. அந்த சொர்ணகாந்தி அம்மா தூக்கிட்டாங்க. கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். எப்போ ஒருத்தராது இருந்தாங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரியா? இள வயதினுடைய பக்தி நாளுக்கு நாள் என்ன ஆகுது? கழுதை தேய்ந்து ஒட்டகமாய் மாறுகிறது, கட்ட எறும்பா மாறுது. அப்படிதான் நம்ம வாழ்க்கை. அதனால நான் என்ன சொல்றேன், அந்த இள வயது பக்தியை கர்த்தர் நினைக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ வாழ்க்கை போட்ட போது உனக்கு இருந்த நேசம். எவ்வளோ நல்ல வார்த்தை, லவ். நீ வாழ்க்கைப்பட்ட போது, ஒரு வாழ்க்கைப்பட்ட பொழுது கணவன் தன்னுடைய மனைவி இடத்துல ரொம்ப அன்பை செலுத்துவாங்க, மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் அன்பு செலுத்துவாங்க. அது 1 வருஷமோ 2 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ, அது எத்தனை வருஷம்னாலும் இருக்கலாம். அது உங்களுக்கு தான் தெரியும் பர்சனலாக. சரியா? நேற்று ஒரு ஜோக் வாசித்தேன். ஜோக் சொல்லட்டுமா? கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிடும். இப்போ அதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா எல்லா ஜோக்கும் வாட்ஸ்அப்பில் வந்துடுது. தெரிஞ்சவங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை எப்போவுமே, அன்பே
ஆசாத்தி, என் கனியே, என் தேனே, இப்படியே அன்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே பேசி பேசி ஒரு 60-70 வருஷமாக அப்படி தான் பேசுகிறார், 50 வருஷமாக பேசுகிறார். இந்த நியூஸ் வந்து பத்திரிகையாளர்களுக்கு போயிட்டு ஒருத்தர் இருக்கார், எப்போவுமே தான் மனைவியை அவ்வளோ அன்பாக தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு அவரை பேட்டி எடுக்க வர்றாங்க. பேட்டி எடுக்க வந்து அந்த பத்திரிகையாளர்லாம் கேட்காங்க, நீங்கள் உங்கள் மனைவியை எவ்வளவா நேசிக்கிறீங்க, நீங்கள் தான் எடுத்துக்காட்டு, உங்கள் மனைவியை எப்போவுமே நேசிக்கிங்க, அன்பேன்னு சொல்கிறீங்க, ஆருயிரேன்னு சொல்கிறீங்க, கனியேன்னு சொல்கிறீங்க. உங்களை அப்படி சொல்லியிருக்காங்களா? சிரிக்கிறீங்களே, யாராவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? நீங்கள் ஆண்டவரிடத்துல ரொம்ப அன்பு செலுத்துங்க, அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப வந்துடும். அதுதான் இன்னைக்கு நம்ம ஆராதனையில் பாட்டு படித்தோம், உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினால் ஆசையுறாங்க. அப்போ அந்த பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க, இதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், கொஞ்சம் அந்த மைக்கை ஆஃப் பண்ணுங்களேன் அப்படின்னாராம். எனக்கு 2வது நாளே அவள் பேரை மறந்து போச்சு, 2வது நாளே அவள் பேர் மறந்துட்டு நான் தப்பாக மட்டும் பேரை சொன்னேன், என்னை அடித்து துவைச்சி தொங்க விட்டுருவா, அதனால இதையே நான் மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னாராம். சண்டையே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததில்லை அப்படின்னு ரகசியம். அப்போ இங்கே நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம், அதை நினைத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். இப்போ நீங்கள் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நம்ம சிலர் வந்து ரொம்ப ஆண்டவரிடத்தில் சில ஒரு அற்புதத்தை பெற்றவுடனே ரொம்ப அன்பு செலுத்துவோம். கொஞ்சம் அந்த அற்புதம் எதிர்பார்க்கிற அன்பு குறைய குறைய கொஞ்சம் அந்த அன்பு அப்படியே நம்மகிட்ட கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த பக்தி ஆரம்பத்தில் வந்து அப்படியே பக்தியாக நிற்போம், நல்லா ஒரு பக்தியாக போவோம், நாளாக நாளாக அந்த பக்தி குறையும். ஆனால் கர்த்தர் அதை நினைக்கிறாராம். அல்லேலூயா. அப்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பக்தியையும் உங்கள் நேசத்தையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். சொல்லுங்கள் பாப்பா, நல்ல அந்த வார்த்தையை சொல்லணும், உங்கள் பக்தியையும் உங்களுடைய நேசத்தையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. அடுத்தபடியாக இன்னொரு ஒரு வார்த்தையை கர்த்தர் என்னோடு கொடுத்து பேசினார். இன்னொரு வார்த்தையை குறித்து கூட என்னோடு பேசினார். அந்த வார்த்தையை கூட நம்ம தியானிக்கலாம், வாசிப்போம். அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய், நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். கவனிங்க, வசனம் புரிஞ்சுதுக்கா? இந்த வசனம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க, புரிஞ்சவங்க. புரிஞ்சுட்டு தம்பி? சரி. அடுத்தது இது ஒரு பெரிய பிளஸ்ஸிங், என்ன தெரியுமா? கர்த்தர் வந்து பிள்ளைகளின் வரிசையிலையும் ஜன கூட்டங்களுக்குள்ளும் நல்ல சுதந்திரத்தை உங்களுக்கு தரப்போகிறாராம். அல்லேலூயா. எதில் தரப்போறாரு? பிள்ளைகளின் வரிசையில். கர்த்தர் உங்களை பிள்ளைகளுடைய வரிசையில் வைக்க போறார். நல்லா கேட்டுடுங்க. அதனால எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, பாருங்க, விசுவாசிகள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் அவருடைய வேலைக்காரரு. எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தோம்னா, விசுவாசிகள் என்னைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களுக்கு தான் எல்லா உரிமையும், நீங்கள் வேலைக்காரன், வேலையை மாத்திரம் செஞ்சுட்டு போகணும், உங்களுக்கு கூலி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கும். கேட்டிருக்கே தம்பி? நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிகளுக்கு என்னைக்கும் எல்லா உரிமையும் அவங்களுக்கு தான், நீங்கள் வேலைக்காரன், வேலையை மாத்திரம் செய்யுங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பிள்ளைகளின் வரிசையில் வைத்து ஜன கூட்டங்களுக்குள்ள, என்ன எப்படிப்பட்ட கூட்டம்? ஆமாம், இன்னைக்கு ஜன கூட்டம் இருந்தால் தான் மதிப்பு. ஜன கூட்டம் இன்னைக்கு அரசியல் கட்சி போகிறவனே பார்க்கும், எத்தனை பேர் கூட போகிறாங்க, அப்போ ஜெயிச்சிருவாங்களோ? டிவியில் பார்க்குறோம், ஒருத்தர் பேசுகிறார், எவ்வளோ கூட்டம் இருக்குது, அப்போ இவங்க ஜெயிச்சிருவாங்களோ? இன்னைக்கு என்னன்னு பார்த்தா எல்லாருக்கு பின்னாடியும் கூட்டம் இருக்குது. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். உங்கள் பின்னாடியும் ஒரு கூட்டம் இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய ஆராதனை சனத்துலேயும் ஒரு கூட்டம் இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொன்னார் ஜன கூட்டங்களுக்குள்ளே. அப்போ சொன்னார், ஒரு இயேசுவின் மந்தை ஆலயத்தை பின்னால ஜன கூட்டங்களுக்கு நடுவில் கொடுப்பேன், அந்த ஜனங்களையும் ஒரு ஜன கூட்டமாய் மாற்றுவேன்னு சொல்லி
கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆனாலும் நீ என்னை நோக்கி பிதாவே என்று அழைப்பாய். நீங்கள் எப்பமெல்லாம் தேவனை தகப்பனே அப்பா டேடின்னு சொல்லி நீங்கள் உரிமையாக அழைக்கிறீங்களோ, அழைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று நீங்கள் உண்மையிலே அப்பான்னு அழைச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆண்டவரை விட்டு விலக மாட்டீங்க. இதுதான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ஒரு வார்த்தையின் குறித்தும் கூட என்னோடு அவர் பேசினார். அதனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு வார்த்தை தான். 1ஆம் அதிகாரத்தினுடைய 12 நாம் வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 12 நாம் அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ கண்டதெல்லாம் சரி, என் வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்ற போகிறேன். பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ரொம்ப தீவிரமாக நிறைவேற போகிறது. ஆதியாகமம் வாசிருவோமா? அதை வாசி நம்ம ஜெபிச்சு முடிச்சிடலாம். நல்ல அதிகாரம், பேர், அட்ரஸ்ஸு 24ஆம் அதிகாரம் 60 வாசிங்க பார்ப்போம். எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று. அல்லேலூயா. இப்படிப்பட்ட அண்ணன்மார் உங்களுக்கு வேணுமா? இப்போ ரெபேக்கால அவருடைய சகோதரர்கள்லாம் ஆசீர்வதிக்கிறாங்க, என் சகோதரியே நீ கோடா கோடியாய். ஆமாம், இப்படிப்பட்ட அண்ணன்மார் உங்களுக்கு வேணுமா? அண்ணன்மார் உள்ளதை புடுங்காமட்டா போதுமா அப்படின்னு நீங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. சரியா? செசிலியாம்மா நல்லா உணர்ந்து புரிஞ்சு நல்லா சிரிக்கிறீங்க. அதனால் இப்போ அண்ணன்மாரெலாம் எங்களுக்கு புடுங்காமல் அப்படி தான் இருக்குது உலகத்தில். சரி, ஓகே. ஆனால் இந்த வேத வசனம் உண்மை. சரியா? அண்ணன் 5 மடங்கு சொன்னாங்க, அது ஒரு ஆசீர்வாதம். 10 மடங்கு ஒரு ஆசீர்வாதம். ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. இங்கே பாருங்க, இந்த ரெபேக்காலை வாழ்த்தி கோடா கோடியாய் பெருகுவாயாகன்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பி விட்டாங்க. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் தான் ரெபேக்காலை ஆசீர்வதித்தார். எந்த மனிதர்களும் உங்களை என்ன பண்ண முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாம் கோடா கோடியாய் பெருகணும். அல்லேலூயா. கோடா கோடியாக கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்களாம் கோடா கோடியாய் பெருக வேண்டும். ஆமென். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையுடைய அத்தனை மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கொடுத்த கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பலத்த கரம் ஆண்டவரே இந்த நாளில கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த சியோனின் ஆசீர்வாதம், இந்த ஆலயத்தின் ஆசீர்வாதம் கோடா கோடியாய் இவர்களுக்கு உண்டாகட்டும்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆன்லைன்ல இதை பார்க்கிறவர்களுக்கும் அந்த கோடா கோடியின் ஆசீர்வாதத்தை என் கர்த்தர் நீர் கொடுப்பீராக. உம்முடைய பலத்த கரத்துக்குள் எங்களை தாழ்த்து தருகிறோம். சகல மகிமை துதி கனம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God